வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். அப்பா பேரையும் தாத்தா பேரையும் வச்சுக்கிட்டு அரசியல்ல ஒண்டி பழைக்கிற நீங்க சனாதனத்தை ஒழிச்சிருவீங்களா? முதல்ல சனாதனத்தை உங்க வீட்டுக்குள்ள ஒழிக்க முடியுமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஊர் உலகத்துக்குலாம் சொல்லலாம். தயவு செஞ்சு பிஞ்ச செருப்பெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, பத்திரமா எடுத்து வைங்க. மதம் என பிரிந்தது போதும், இவங்கெல்லாம் மதவாத சக்திகள், நாங்க மதச்சார்பற்றவர்கள் அப்படிலாம் பேசிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பிஞ்ச செருப்பை இந்துக்கள் எடுத்து வைங்க, நிச்சயமா யூஸ் ஆகும். நான் உதயநிதிக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கறேன். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அந்த தேர்தல்ல டேரிங்கா நின்னு சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க. இந்துக்கள் யாருமே எனக்கு ஓட்டு போட வேண்டாம் பேசுற தில்லும் தெம்பும் திராணியும் உதயநிதிக்கு இருக்கா? இது ஓப்பன் சேலஞ்ச். உதயநிதி, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னதுனால திமுக தமிழக அரசியல் இருந்தே ஒழிஞ்சிச்சு அப்படிங்கிற வரலாற எங்களோட பிள்ளைகள் வருங்காலத்துல படிக்க போறாங்க.